கிட்டத்தட்ட 20 வருடங்கள் கழித்து மெரினா கடற்கரையில விமான சாகச நிகழ்ச்சி நடைபெறுவதை ஒட்டி லட்சக்கணக்கான மக்கள் மெரினா கடற்கரைக்கு நாளை வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பா இதன் காரணமாக போக்குவரத்து துறை சார்பில் பல ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் வருவதை ஒட்டி இந்த பார்க்கிங் ஃபெசிலிட்டி, அது மட்டும் இல்லாமல் எந்த சாலையில போகணும், எப்படி போக முடியாது, இந்த பல விவரங்கள் வந்து தற்போது மக்கள் மத்தியில ஒரு பெரிய குழப்பமாக இருக்கும். அந்த வகையில விவிஐபி என்று சொல்லக்கூடிய நீல நிற அடையாள அட்டை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் காமராஜர் சாலையில குறிப்பா பிரசிடென்சி கல்லூரி, அது மட்டும் இல்லாமல் சிவானந்த சாலை, லேடி வில்லிங்டன் கல்லூரி, இந்த இடங்கள்ல வந்து தங்களுடைய வாகனங்களை பார்க்கிங் பண்ணலாம். மற்றொரு வழியா இப்போ சாந்தம் சாலையா நீங்க வர்றீங்க அப்படின்னா குறிப்பாக காது கேளாதோர், வாய் பேசாதோர் சிஎஸ்ஐ பள்ளி இருக்கு இல்லையா, அங்க வந்து நீங்க பார்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் செயின்ட் பெடஸ் மேல்நிலை பள்ளி, புனித சாந்தோம் பள்ளி, செயின்ட் பெடஸ் மைதானம், கத்தீட்ரல் ஆரம்ப பள்ளி, சமுதாய கூடம் சாந்தோம், லூப் ரோடு வழியாகவும் நீங்க வந்து சாந்தோம் சாலையை பயன்படுத்தினீங்கன்னா அந்த இடத்துல வரலாம். அதே மட்டும் இல்லாம இப்போ ஆர்கே சாலை, அதாவது டிஜிபி ஆபீஸ் இருக்கக்கூடிய அந்த ரூட்டை நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா எம்ஆர்டிஎஸ் லைட் ஹவுஸ் அந்த பகுதியில் வந்து வாகனத்தை நிறுத்தலாம். என்கேடி பள்ளியில வந்து வாகனத்தை நிறுத்தலாம். குயின் மேரிஸ் கல்லூரியில, அதே போல புனித எபாஸ் பள்ளியில வாகனத்தை நிறுத்தலாம். இதே போல நீங்க வாலாஜா சாலையில நீங்க வர்றீங்க அப்படின்னா கலைவனர் அரங்கம், ஓமந்தூரார் மருத்துவமனை, அதே போல வந்து நம்ம பிரஸ் கிளப்ல இருந்து எம்எல்ஏ ஹாஸ்டல் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பகுதியை பயன்படுத்தி நீங்க வந்து தங்களுடைய வாகனங்களை நிறுத்திட்டு வரலாம். அது மட்டும் இல்லாம அண்ணா சாலை வழியா நீங்க வர்றீங்கன்னா இதுதான் பிரதான மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான சாலை. ஏன்னா நாளைக்கு வந்து நீங்க காமராஜர் சாலையில வாகனம் முழுமையா வந்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இந்த டைமிங்ல வந்து நீங்க ஏராளமான விவிஐபி வாகனங்கள் உள்ள வரதுனால இந்த ரூட்டை வந்து இப்ப நீங்க திருவான்மியூர் அடையாறுல இருந்து இங்க பாரிஸ் நோக்கி போறீங்க அப்படின்னாலும், பாரிஸ்ல இருந்து திருவான்மியூர் போறீங்கனாலும் இந்த ரூட்டை வந்து நீங்க பயன்படுத்த முடியாது. இது முற்றிலும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பா வந்து கமர்ஷியல் வாகனங்களுக்கு இது பெரும்பாலும் வந்து தடை செய்யப்பட்டிருக்கனால நாளைக்கு வந்து இந்த ஷோ முடிகிற வரைக்கும் நீங்க வந்து வாகனத்தை அனுமதிக்க முடியாது. சோ இப்ப நீங்க அண்ணா சாலை வழியா வர்றீங்க அப்படின்னா தீவுத்திடல் மைதானம், இது வந்து தீவுத்திடல் அப்படிங்கிறது ஒரு பெரிய மைதானம். அங்க வந்து ஏற்கனவே நம்ம பொருட்காட்சி எல்லாம் நடக்கிறதுனால அந்த பார்க்கிங் வந்து நீங்க இதுல கம்ப்ளீட்டா பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா செக்ரட்டரியேட் எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய பிடபிள்யூடி மைதானத்துல நிக்கலாம். அது மட்டும் இல்லாம மன்றோ சிலை, அதாவது நம்ம தீவுத்திடல் அந்த பிரிட்ஜில இருந்து கரெக்டா வந்து நம்ம பல்லவன் சாலை, இந்த பஸ்ஸினுடைய ஆபீஸ் இருக்கு இல்லையா, அங்க வரைக்கும் வந்து நீங்க நிப்பாட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா எம்ஆர்டிஎஸ் சிந்தாதிரிப்பேட்டை, இந்த 5 இடங்கள்ல அண்ணா சாலையில இருந்து வந்தீங்கன்னா நீங்க இங்க எல்லாம் வாகனத்தை வந்து நிறுத்த முடியும். சோ பார்க்கிங்க்கு வரக்கூடியவங்க 9:30க்குள்ள வரணும்னு சொல்லி போக்குவரத்து போலீசார் அறிவுறுத்துறாங்க. ஏன்னா இந்த ஷோ அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கு தொடங்கினாலும் கூட 10:30 மணிக்குள்ள நீங்க வந்து பை வாக்லயோ உள்ள வந்து சேர்ற மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் பஸ் வந்து குறிப்பா நம்ம அண்ணா சாலையில இருந்து உள்ள வரைக்கும் நம்ம வர முடியும். வாலாஜா சாலை வரைக்கும் கவர்மெண்ட் பஸ் வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் பஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எந்த பகுதியில் புறப்பட்டாலும் இங்க வந்து இறங்குற மாதிரி உங்களுக்கு வந்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. ஒரு நூற்றுக்கணக்கான நம்மளுடைய எம்டிசி பஸ் வந்து இந்த பகுதியில் பயன்படுத்தலாம். இன்னொன்று வந்து நீங்க ட்ரெயின்ல வரீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். ஏன்னா சேப்பாக்கத்துல இறங்க முடியும். எழிலகத்துக்குள்ள வந்து அந்த பேக் சைடுல வந்து இறங்கி அப்படி பை வாக்கா நடந்து வரலாம். சோ இது ரெண்டும் முக்கியமான ஒரு ரூட்டா இருக்கு. சோ வந்து நீங்க ஒருவேளை மெட்ரோ ட்ரெயின்ல வர்றீங்க அப்படின்னா நம்மளுடைய நியூ செக்ரட்டரியேட், அதாவது ஓமந்தூரார் அந்த பகுதியில் வந்து இறங்கிக்கலாம். ஸோ அங்கிருந்து நீங்க பல்நோக்கு மருத்துவமனையில இருந்து இறங்கி ஒரு 1.5 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க அங்கிருந்து நடந்து பீச் நோக்கி வந்துடலாம். திரும்பி போகும்பொழுது உங்களுடைய பார்க்கிங் வெஹிக்கிள் எங்க விட்டீங்கன்றத ஒரு போட்டோகிராஃபி பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ திரும்பியும் வந்து நீங்க நடந்து போற மாதிரி இருக்கும். ஆஸ் யூஷுவல் 1 மணிக்கு முடிஞ்ச பிறகு உங்களுக்கு இயல்பு நிலை திரும்பிடும். ஒரு மேக்சிமம் ஒரு 2 மணிக்குள்ள இங்க இருந்து நீங்க வந்து உங்களுடைய லொகேஷனுக்கு செட்டில் ஆகிற மாதிரி இந்த இடம் எல்லாம் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு கொடை எடுத்துட்டு வாங்க, குடிநீர் எடுத்துட்டு வாங்க, கண்ணாடி போட்டுங்க, கேப் போட்டுங்க. அது மட்டும் இல்லாம குழந்தைங்களை வந்து பத்திரமா கூப்பிட்டு வர்றதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு வாங்க. இதுதான் வந்து மெரினா கடற்கரையில மிக முக்கியமா நீங்க பின்பற்ற வேண்டிய ஒரு விஷயம். இன்னொன்னு வந்து கடலுக்குள்ள குளிக்காம இருக்கிறதுக்கு தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது, நிறைய கேலரி அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதுல நீங்க சேஃபா வந்து உள்ள இருக்கலாம். சோ இது ஒரு மிக முக்கியமான மெரினாவுடைய ஒரு வரலாற்றுல இவ்வளவு பெரிய ஒரு சாகச நிகழ்ச்சி. 72 விமானங்கள் வந்து ஒரே டைம்ல வந்து நம்மளுடைய ஏர்போர்ஸினுடைய சார்பில் வந்து இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுனால ஏராளமான பொதுமக்கள் வர்றாங்க. சோ நீங்க பத்திரமா வாங்க, பத்திரமா போங்க அப்படின்றதான் காவல்துறையினுடைய மிக முக்கியமான ஒரு ஏற்பாடாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் ஜாஃபருடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.